ரைட். ஸோ அடுத்த டாபிக் போயிடலாம். முதலா நீங்கள் கற்றுக்கிட்டது பயட் சாவட்டில் டிபி ஈக்குவல் டு μ0/4 ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு அழகாக சொல்லியிருந்தீங்க இல்லையா? டிபி ஈக்குவல் டு μ0/4 ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. லெசனோட பேரு இல்லைன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, எப்படி சொன்னாலும் இதான் ரைட்டா? ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் எழுதுறேன் இன்னைக்கு. dB equal to μ0/4 ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆரம்பிச்சது இந்த லெசன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈக்குவேஷனா இதில் வெக்டார் ஃபார்ம் பேசணும், அதுக்கப்புறம் வெக்டார் ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்ம் பேசணும். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பேசுறது மட்டும் ஷார்ட்டாக சொல்லிட்டு நான் அடுத்தது போயிடுறேன், டைம் இல்லை. ஒரு லாங் ஸ்ட்ரைட் வயர்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன சார் ஃபார்முலா? μ0I/4πa இங்கிருந்து sin φ1 plus sin φ2. இதே 5-1 5-2 90 ஆயிருந்தா இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர், அதுக்கான ஃபார்முலா μ0I/2πa. அதே ஃபுட் ஆஃப் லாங் வயர் ஆயிருந்ததுன்னா μ0I/4πa. அதே செமி இன்ஃபனைட் ஆயிருந்தது அப்படின்னா equal to μ0I/4πa 1 plus sin theta. ரைட்டா? இதான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பேசினது ரைட்டா? அதுக்கப்புறம் ஃபுல் சர்க்கிளா இருந்தா என்ன ஆகும், பாதி சர்க்கிளா இருந்தா என்ன ஆகும்? ஃபுல் சர்க்கிளா இருந்தா b equal to μ0I/2r. பாதி சர்க்கிளா இருந்தா μ0I/4r. அதுல பாதியா இருந்தா μ0I/8r. ஜென்ரல் சொல்லி கொடுங்க சார். μ0I/2r θ/2π. இதெல்லாம் நீங்க நம்ம பேசின விஷயம் ரைட்டா? ஓகே பை. ஸோ இன்னைக்கு நீங்க புதுசா கத்துக்க போறோம். இனிமேல் என்ன சார் கற்றுக்க போறோம்? இனிமேல் வர்றது எல்லாமே அவ்வளோ 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 இம்பார்ட்டன்ட். நல்லா கற்றுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு. உங்க ஸ்கூல் போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுல எனக்கு நீட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் காயில். பொறுமையாக கவனிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் காயில். கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். நான் அந்த கரண்ட் கேரிங்கை விட்டுட்டேன். ரைட், உங்களுக்கு கொஸ்டின் அழகா புரிய வைக்கிறேன். இது வந்து ஒரு சர்க்குலர் காயில். ஒரே ஒரு வளையல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வளையல் மாதிரி, ஒரு இந்த காப்பு மாதிரிலாம் இருக்குல்ல, ஒரு ரிங் மாதிரி. சென்டர் பாயிண்ட் இது. இந்த ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். இங்க இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன் பி. கரண்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் போகுது. இந்த இடம் டிஎல், ஸ்மால் எலிமெண்ட் டிஎல். அப்போ ஐடியலோட டைரக்ஷன் இதுதான். உனக்கு நல்லா தெரியும், ஐ எந்த பக்கம் போகுதோ அதான் ஐடியல் டைரக்ஷன். இங்க இருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்றேன். இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஆர். ஸ்மால் என்னன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஸ்மால் எம். இப்போ நான் டெரிவேஷன் போடல, டைரக்டா உள்ள வந்துருங்க. என் கேள்வி என்னன்னா, இந்த சர்க்குலர் காயில் நிதானமாக வேணடா, இந்த சர்க்குலர் காயில் வழியா ஐ கரண்ட் போயிட்டு இருக்கும் பொழுது சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டா இப்பதான் படிச்சீங்க μ0I/2rன்னு படிச்சீங்க. இங்க கேபிட்டல் ஆர், அதனால கேபிட்டல் ஆர். அதே ஆக்சிஸ்ல எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல கேட்டாங்கன்னா, b equal to μ0. ஃபார்முலா பாருங்க, ni r square by 2 into r square plus x square whole power 3/2. இந்த டெரிவேஷன் நம்ம நோட்ஸ்ல இருக்கும். டெரிவேஷன் இப்ப எனக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவை. ஒரு டைம் சும்மா பார்த்தாலே அது புரியும்பா, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல்ல இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சர்க்குலர் காயில் வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது அதோட ஆக்சிஸ்ல இருந்து, சென்டர்ல இருந்து ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? μ0 ni r square by 2 into r square plus x square whole power 3/2. இதுல நிறைய மேஜிக் இருக்கு சார். μ0 எங்களுக்கு நல்லா தெரியும், 4π into 10⁻⁻⁷. n தெரியும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். I தெரியும், கரண்ட். r தெரியும், ரேடியஸ் ஆஃப் த காயில். x தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சென்டர்ல இருந்து எந்த பாயிண்ட் கேட்கிறனோ அது வரைக்குமான தூரம், ஆக்சிஸ்க்கான தூரம். அப்போ உனக்காக நான் இன்னொரு டைம் ஃபார்முலாவை எழுதுறேன். b ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. உன்னோட விருப்பம், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மியூ நாட் என்ஐ இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் நான் போட்டிருக்கேன். உன் விருப்பம், அதுக்கு என்ன நீ அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னா என்னடா மீனிங்? சார் இது உங்களுக்கு தெரியாதா? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், ஒருவேளை எக்ஸ் 0ன்னா இந்த இடம் தான் சார் எக்ஸ் 0. ஓ அப்படின்னா சென்டர் அப்ப இதை எக்ஸ் 0ன்னு கொடுத்து பாருங்க, என்ன ஆன்சர் வருது பாருங்க. மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இந்த 2வும் போயிடுச்சு. மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் கியூப். ஆர் ஸ்கொயருக்கு ஒரு ஆர் போயிடுச்சு, 2 ஆர் போயிடுச்சு, மீதி ஒரு ஆர் இருக்கு. மியூ நாட் என்ஐ பை 2r. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஒன்னே ஒன்று இருந்தா மியூ நாட் ஐ பை 2r. சார் இது இங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாண்டா, சென்டர்ல ஐ கரண்ட் ஒரு சர்க்குலர் காயில் வழியா போகும்பொழுது அதோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூ நாட் ஐ பை 2r. ரைட்டா? அப்போ x ஈக்குவல் டு 0ன்னா b ஈக்குவல் டு மியூ நாட் என்ஐ பை 2r. எக்ஸோட வேல்யூ இருந்ததுன்னா பியோட வேல்யூ மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ரைட்டா? ஓகே. இந்த ஃபார்முலால எப்படி சார் சம் கேட்பாங்க? உங்களோட ரிட்டன் நோட்ஸ்ல இதுல ஒரு 2-3 சம் போட்டிருப்போம். இல்லை ஒரு சம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இருக்கிற சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? பார்க்கலாமா? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். ஓகே, இது உங்க நோட்ஸ்ல இருக்கிற சம் தான். A circular current carrying coil has radius r. ஒரு சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் r. The distance from the center of the coil where b will be 1 by, நான் உங்களுக்கு கொஸ்டின் தெரியாது, நான் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். The distance from the center of the coil where b will be 1/8 of its value. b will be 1/8 of its center. இந்த டாபிக்கோட ரைட் சைடில் இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு அங்கே எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அதை நான் பொறுமையாக புரிய வைக்கிட்டா? ஓகே, கவனமாக தேவை. அடிக்கடி கேட்குற மாடல். உங்கள் ஆலனில் ஒன்று இருக்கு, ஆகாஷ் சென்ட் பண்ணுற, அதில் ஒரு சம் இருக்கு. ஒன்றும் இல்லைடா, இங்கே பாருங்களேன். சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பியா, எவ்வளோ தூரத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு b/8? அதான் கேள்வி. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், ஆக்சிஸ்ல தான், சென்டர்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இங்க 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், சென்டர்ல போக போக 90, 80, 70, 60, 50 குறைஞ்சிக்கிட்டே போகும். சின்ன புள்ளில இருந்து நீ விளையாண்டுட்டு இருக்க, மேக்னெட்டை விட்டு இன்னொரு மேக்னெட்டை தூரமா கூட்டிட்டு போக மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். உனக்கு தெரியும் தானே? அப்போ ஐ கரண்ட் போற காயிலு இது வழியா சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, அப்ப எவ்வளவு தூரத்துல b/8 இருக்கும்? அப்ப அவங்க கேட்கறது என்னடா சார், அவன் எக்ஸ் கேட்கறான் சார், இந்த வேல்யூ கொடுத்துட்டான் சார், b/8ன்னு கொடுத்துட்டான் சார். இப்ப ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் நான் சொல்லித்தரேன். b/27, b/64, இது ரெண்டுத்துக்கும் நீங்க ஆன்சர் சொல்லிட்டு தான் அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். தவிர்க்க முடியாத இந்த ஏரியால ஃபர்ஸ்ட் 25%ல அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு சம்ம கவனிக்கலாமா? பின்னாடியே வாங்க பார்க்கும். b ஈக்குவல் டு, சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இந்த பிக்கு பதிலா அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஆன்சர் சொல்லிட்டான், b/8. எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். மியூ நாட், நான் எப்படி எழுதணும் அதே மாதிரி எழுதுங்க. என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு
இங்க இருந்து ஆர் ஸ்கொயரை வெளியில எடுத்துருங்கடா. ஆர் ஸ்கொயரை வெளியில எடுத்து, அப்ப ஆர் ஸ்கொயரை வெளில எடுத்தா ஆர் ஸ்கொயர் மட்டும் வராது, ஆர் ஸ்கொயரோட சேர்ந்து பவர் 3/2 உங்களுக்கு வரும். உணர முடியுதா? இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் வெளில எடுத்தா இந்த ஆர் ஸ்கொயரோட சேர்ந்து ஹோல் பவர் 3/2 நீங்க வெளியில எடுக்கணும். அப்ப இந்த 2 இந்த 2 போயிடுச்சு. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? ஆர் கியூப்னு ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்ப யாரும் இல்ல, 1 எக்ஸ் ஸ்கொயர் மேல இருக்கு. இங்க ஆர் ஸ்கொயர் வெளில எடுத்ததுனால இங்க ஆர் ஸ்கொயர் எக்ஸ் பக்கத்துல ஆர் எதுவுமே இல்ல. அப்ப டினாமினேட்டர்ல ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இந்த ஆர் ஸ்கொயருக்கு ஒரு கியூபை காலி பண்ணு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வர போறான், பார்த்துட்டே இருங்க. b/8 equal to mu naught ni by 2r 1 plus x square by r square whole power 3/2. கத்துக்கிற வரைக்கும் தான் நீங்க இவ்வளவு ஸ்டெப் போடுவீங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். கவனமா கத்துக்கிட்டே வா. யோசிக்காம சொல்லுங்க, இவன் யாரு? mu naught ni by 2r யாரு? வாயத்தர. mu naught ni by 2r யாரு? Magnetic field at center of the circular loop. ரொம்ப அழகா சொன்ன. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் லூப். Full circle, sir. அவ்வளவுதான். சர்க்குலர் இல்லடா, mu naught ni by 2r எக்ஸாக்ட் சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல. sir. சதீஷ் குட் ஈவினிங். ஸ்ரீஜித் குட் ஈவினிங். ஸ்ரீஜித் எங்க 2 மணி கிளாஸ் காணோம்? ரைட் பை. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணிடு. டவுட் இருந்தா சென்ட் பண்ணி விடு. ரைட், எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகே பை. ஸோ உங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு பெரிய எனர்ஜி, எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக பார்க்கும்போது சொல்கிறேன். 1-2 ஆப்சென்ட் ஆனால் கூட என்னடா அது அப்படியே ஒருத்தர் 2 பேர் ஆப்சென்ட் ஆகிடுறீங்களா அப்படின்னு தோணுது. ஸோ மேக்ஸிமம் கிளாஸஸ் ஸ்கிப் ஆகவே ஆகாது. பட் இன்கேஸ் ஆச்சு 7 நாளும் கிளாஸ் போயிட்டே தான் இருக்கும். 4 12th 3 11th கண்டிப்பாக போயிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் ரொம்ப ரேராக மிஸ் ஆச்சுன்னா கூட எதுவும் நினச்சிக்காது. அது ஏதாவது ஒரு டைமில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ரைட்டா? இது நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வேலை பணத்துக்காக மட்டும் இல்லை. ஒரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, இது செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 மணி நேரம் போகிறதே தெரியாது. அப்படி அவ்வளோ சந்தோஷமாக போகும், அவ்வளோ ஜாலியாக போகும். அதனால இந்த மொமெண்ட்டு நீங்களே வேணான்னா கூட நான் மிஸ் பண்ணுறதா இல்லை. அதனால தான் 7 நாளாக உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. அதை டார்ச்சராக நினைக்காம அதை பயன்படுத்திக்க ட்ரை பண்ணு. இங்கே b/8 சார், இந்த mu naught ni by 2rக்கு பதிலாக ஒரு b, கீழே 1 plus x square by r square. அவன் என்ன சொன்னான்? சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. கரெக்டு தானே? அப்போ இதுவும் பி தானே? அப்போ இந்த பியும் போயிடுச்சு. 1 plus x square by r square equal to 8. நான் ஒரு தப்பு பண்றேன், இங்க ஒரு 3/2 நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு பேச்சுக்கு இந்த 8 நான் எப்படி எழுதுறேன்னா 2 கியூப்னு எழுதுறேன். இல்ல சார் எழுதக்கூடாது, அப்படிலாம் சட்டம் கிடையாது. 8 2 கியூப்னு தாராளமா எழுதலாம். பவரும் போயிடுச்சு. 1 plus x square by r square equal to whole power 1/2 equal to 2. உங்களுக்கு நல்லா தெரியும் பவர் 1/2 ரூட்னு அர்த்தம். அப்ப 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட் போயிடும். அப்ப x square by r square equal to 4 minus 1 3. என்ன சார் தேடி வந்தோம்? x தான் தேடி வந்தோம். x square equal to 3r square, x equal to root 3r. இவ்வளோ பெரிய ஸ்டெப் ஒரு 5 மார்க் மாதிரி நாங்க எழுதி தான் கொண்டு வரணுமா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அதிகபட்சம் இந்த சம்முக்கு 30 செகண்ட் தான். அது இன்னொரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் எங்க இருந்து எடுத்துட்டு வரணும்னா இங்க இருந்து தான் நம்ம எடுத்துட்டு வரணும். எப்படி சார் சொல்லி கொடுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் உங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும்னா, திரும்ப காலையில் வாங்கடா, இந்த கொஸ்டின் உங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும்னா, சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, எவ்வளோ தூரத்துல b/8 இருக்கும், எவ்வளோ தூரத்துல b/64 இருக்கும், எவ்வளோ தூரத்துல b/27 இருக்கும், எவ்வளோ தூரத்துல b/2√2 இருக்கும்.
இந்த b/2√2 ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்றது கொஷின். இது எல்லாமே ஆலன் ஆகாஷ்ல இருந்து எடுத்தது. அப்படியே ஆலன்ல இந்த புக்குக்கு கீழே இருக்கிற இலுஸ்ட்ரேஷன் தான் நான் இப்ப போட்டு காமிச்சேன். b/8ன்னா x வந்து √3 இல்ல சார். இப்ப b/27 எப்படி போட்டு காமிங்க? ஏய், இந்த மாதிரி b/27, b/64, b/2√2 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்த ஃபுல்லாலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் மேல பாறேன். நான் சொல்ற இடத்துல இருந்து ஆரம்பிங்க. இந்த சம் வந்தாலே இங்க வந்துருங்க. 1 + x² ஹோல் பவர் 3/2 இருக்குல்ல. 1 + x² ஹோல் பவர் 3/2 இதான் LHS. அவங்க b/8 கேட்டாங்கன்னா இங்க =8 போடுங்க. b/27 கேட்டாங்கன்னா =27 போடுங்க. b/64 கேட்டாங்கன்னா =64 போடுங்க. ஒரே மாடல் தான். அப்போ இந்த மாதிரி ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த டிஸ்டன்ஸ் கேக்குறாங்கன்னா, x கேக்குறாங்கன்னா, இனிமேல் நீங்க ஃபுல்லா டெரைவ் பண்ண வேண்டாம். 1 + x² ஹோல் பவர் 3/2 = 27. சார் 3³ ன்னு எழுத போறேன். இன்னொரு ரகசியம், இந்த சம் ஃபுல்லாவே கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. 3 கேன்சல் பண்றதுக்காக 27, 8, 64, 2√2 இந்த மாதிரி. அப்ப இந்த சம் பாருங்க, ரெண்டு சைடும் என்ன பண்றீங்க? ஸ்கொயர் பண்றீங்க. ஏன்னா 1/2 போகணும்ல. அப்போ 1 + x² = 9, x² = 8, x √8r. அவ்வளவுதானே. 27க்கு √8r போட்டு காமிச்சிட்டேனா? உங்களோட வேலை b/64க்கும் b/2√2க்கும் எனக்கு சொல்லணும். நான் ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த ஃபார்முலா ஞாபகப்படுத்திட்டு அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். திரும்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. b = μ0 ni r²/2 × r² + x² ஹோல் பவர் 3/2 ஃபார்முலாடா. இதான் இந்த வேல்யூ தான் b ஆக்சிஸ்ல. அப்ப இது வந்து சென்டர்ல பிசி எடுத்துக்கலாமா? bc/64 இருக்கணும்னா இந்த வேல்யூ ஆஃப் x என்னவா இருக்கணும்? இதான் கேள்வி. அப்ப நீ என்ன பண்ணணும்? 1 + x² ஹோல் பவர் 3/2 என்ன சொல்லியிருக்கான்? 64. இந்த சம சால்வ் பண்ணுங்க. அடுத்தது bc/2√2 சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இதுக்கு ஒரு 30 செகண்ட், இதுக்கு ஒரு 30 செகண்ட். ட்ரை பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். ட்ரை பண்ணு. சஞ்சய் அண்ணன் எங்க? சார் ஏதோ லேப்டாப் இல்ல, அதனால வர முடியல. சரி பை. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கடா. இந்த 64க்கு என்ன ஆன்சரு? உங்கள்ட்ட தான் கேக்குறேன். √15r sir. √15 ஆராமா? Yes sir. ரைட். 64 4³ ன்னு எழுதுறோம். போயிடுச்சு. ஸ்கொயர் 16, 1 போயிடுச்சு 15. ரைட் பா, சூப்பரா சொன்னேன். இந்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. பா அது 15r, x = √15r. இது கொஞ்சம் கவனமா சால்வ் பண்ணுங்க. இதுதான் ஆல்ரெடி √7r sir. √7r. அப்படியா? ஒரு டைம் செக் பண்ணு. இந்த 2√2 இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. என்ன வருது?
சொல்லுங்கம்மா, என்னப்பா வருது? எப்படி சால்வ் பண்ணணும்? ரொம்ப ஈஸி. முதல்ல ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி இந்த 2 காலி பண்ணுங்க. 1 plus x square by r square whole cube equal to 8. ஒத்துக்கிறீங்களா? எப்படி 8 ஸ்கொயர் பண்ணுங்க? 4 into 2. 2 ஸ்கொயர் பண்றேன், root 2 ஸ்கொயர் பண்றேன், 8. இந்த 8 2 கியூப் எழுதலாமா? இந்த கியூப் போயிடுச்சா? உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியல, வேற ஒண்ணும் இல்ல. 1 plus x square by r square equal to 2. x square by r square equal to 1. 2 minus 1. x equal to r. இந்த சம் தான் சமீபத்துல நீட்ல கேட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க நீங்க. x equal to r அப்படின்னா சரி எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரேடியஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது b/2√2 இருக்கும். b/2√2 இருக்கும். டே நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கியூபை சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை ரூட்டை சால்வ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்த. இந்த 2√2 இருக்கு சார், மத்ததெல்லாம் கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி கொடுத்தாங்க, இது என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலன்ட்டு. அப்ப ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை இல்ல. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணியிருந்தா இந்த பக்கம் ரூட்டும் போயிருக்கும், அந்த பக்கம் 8 ஆயிருக்கும். அந்த 8 2 கியூப்னு எழுத போறேன். கியூப் போயிடுச்சு. 4 சம் தான் இங்க நீங்க கத்துக்க போறது, ரைட்டா? ஸோ இவ்வளோ நேரம் கத்துக்கிட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷின் சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பிசி, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. இந்த பி வேணும்னா BC/8, BC/27, BC/64, BC/2√2. இந்த 4 செம்ம ட்ரை பண்ணி பாருங்க. √3 ஆர் டைரக்ட் ஆன்சர், √8 ஆர் டைரக்ட் ஆன்சர், √15 ஆர் டைரக்ட் ஆன்சர், x equal to r டைரக்ட் ஆன்சர். அவ்வளவுதான், ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? அடுத்த மாடல் போலாமா? ரைட் பை. இதுல நிறைய சம் கொடுப்பாங்க, டைரக்ட் ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். b equal to mu naught ni r square by 2 into r square plus x square whole power 3/2. இந்த x வந்து என்ன வேணாலும் கொடுப்பாங்க. x கொடுத்துட்டு b கேட்கலாம், b கொடுத்துட்டு x கேட்கலாம். ரெண்டே மாடல் தான். ஒன்று x கொடுத்துட்டு b கேட்பான், b கொடுத்துட்டு x கேட்பான், அவ்வளவுதான். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் 25% ஆஃப் லெசன் முடிஞ்சது. ஆக்சுவலாக போன வருஷம் அது ஒரே கிளாஸ்ல முடிச்சேன். அப்போ ஏதோ ஃபாஸ்டா போன மாதிரி இருந்துச்சு, இப்போதான் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ரைட், அடுத்த மாடல் நெக்ஸ்ட் 25% நம்ம என்டர் ஆகிறோம். நல்லா கத்துக்கிட்டே வாங்க. ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. ஆம்பியர் சர்க்யூஷியல் லா உங்க ஸ்கூல் போர்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் லாஸ்ட் போர்டில் கூட கேட்டிருப்பாங்க. ஆம்பியர் சர்க்யூஷியல் லா சார் என்ன சொல்லுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று பார்த்தீங்களே, இப்போ ஒரு 2 நாளா ஒரு லா பேசிட்டு இருக்கோம், பயட்-சாவர்ட் லா. பயட்-சாவர்ட் லாவோட ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் தான் ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. அவனும் பி தான் கண்டுபிடிக்கிறான், இவனும் பி தான் கண்டுபிடிக்கிறான். அவனும் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல தான் பி கண்டுபிடிக்கிறான், இவனும் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல தான் பி கண்டுபிடிக்கிறான். இவன் வேற மாதிரி கண்டுபிடிக்கிறான், அவன் வேற மாதிரி கண்டுபிடிக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். பார்க்கலாமா? இங்க வாங்க. இதுக்கு பேர் இன்டெகிரல். நடுவில் முட்டை போட்டா க்ளோஸ் இன்டெகிரல். b வெக்டார் டாட் dl வெக்டார், b வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு mu naught டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். இதுதான் ஆம்பியரோட சர்க்யூஷியல் லா. சார் ஒண்ணுமே புரியலையே சார், என்னவோ எழுதி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு எப்படி புரியும்? எல்லாரும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ்ல படிச்சீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ்ல எப்படியோ மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல ஆம்பியர் சர்க்யூஷியல் லா. அந்த ஊர்ல அவன்னா இந்த ஊர்ல இவன், ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க. அவன் எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்கிறான். க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் E வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு 1/epsilon naught டைம்ஸ் ஆஃப் நெட் சார்ஜ். அவன். உனக்கு புரியுதா? இந்த ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் சார். காஸ்லால எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறீங்க, ஆம்பியர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஊரோட கான்ஸ்டன்ட் எப்சிலான் நாட்,
இந்த ஊரோட கான்ஸ்டன்ட் மியூ நாட்டு, அந்த ஊர்ல ஹீரோ சார்ஜ், இந்த ஊர்ல ஹீரோ கரண்ட். அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இங்க மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க உங்களோட என்சிஆர்டி புக்ல ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன். ஆம்பியர் சர்க்யூஷியல் லா இட் இஸ் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் காஸ் லான்னு தான் ஆரம்பிச்சிருக்கும். காஸ் லா மாதிரியே இதுவும் இருக்கும்னு அர்த்தம். அங்க எப்படி க்ளோஸ்டு லூப்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் க்ளோஸ்டு லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். ஓப்பன்ல காஸ் லா வேலிடு கிடையாது. அதே மாதிரி ஓப்பன்ல ஆம்பியர் சர்க்யூஷியல் லாவும் வேலிட் கிடையாது. சரி, நாங்க ஸ்கூல் போர்டில் 2 மார்க்கா எப்படி எழுதுறது? அங்க இருக்கிறத வார்த்தையா எழுதலாமா? அப்படி எழுதுங்க பார்க்கும். த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் அப்படியே எழுதணும். பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் is equals to mu naught times of net current எங்கடா இன்னைய க்ளோஸ்டு லூப். ஏன்னா இது ஓப்பன்ல வேலிட் கிடையாது, க்ளோஸ்ல மட்டும்தான் வேலிடு. ஐ வெறும் ஐ கிடையாதுடா, ஐ நெட்டு. அங்க எத்தனை கரண்ட் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கணும் இல்லை சப்ராக்ட் பண்ணிக்கணும் டைரக்ஷனை பார்த்து. அதெல்லாம் சம்மில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இன்னும் சம்மே பெருசாக அது உள்ளார போல. ஏன்னா கான்செப்டே கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்றதுனால பொறுமையாக கான்செப்ட் புரிய வச்சுட்டு இருக்கேன். 24ஆம் தேதி தான் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி இந்த லெசனில் இருக்கிற எல்லா அட்லீஸ்ட் செக்ஷன் ஏ செம்மையாவது போட்டு காமிச்சிடுறேன். இதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருவோமா? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். எனக்கு யாரா சொல்லுங்க. இது வந்து ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்டேட் வயர் கேரிங் எ கரண்ட் ஐ. இங்க இருந்து r டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோடா? சார் மியூ நாட் ஐ பை 2 பை r. இது எங்க இருந்து கண்டுபிடிச்சு? சார் இது பைட்-சாவர்ட் லா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெரியும் தானே? கண்டிஷன் சொல்லி கொடுத்தனே. மியூ நாட் ஐ பை 4 பை a sin phi 1 sin phi 2ன்னு சொன்னல. 5 1 5 2 19 கொடுத்தா இந்த ஆன்சர் வரும். a r எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட விருப்பம். இதே ஃபார்முலாவை ஆம்பியர் சர்க்யூஷியல் லா வச்சும் போட முடியும். நிதானமா கவனி, இங்க டைரக்ஷன் வரும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கேரிங் ஏ கரண்ட் ஐ. ஏ டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன் பி. கரெக்டா சொல்லடா. இந்த பாயிண்ட் பில மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்டா டாட்டா. பாயத்தர இந்த இடத்துல உன் கட்ட வரல இங்க வைங்க. அந்த 4 வரல எங்க என்ன பண்ணுது? இன்டா டாட்டா அட் பில. கரெக்டா? நான் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குதா? இன்ட்டு. கரெக்டா? எல்லாருக்கும் தெரியுதா இன்ட்டு ஏன்ட்டு? ஓகே. ஏன்னா தம்பு கீழே இருந்து மேல போகுது, அப்ப இந்த இடம் இன்ட்டு. 4 விரலும் இந்த பக்கம் வந்து அப்படியே இந்த வயரை சுத்தி வரும்பொழுது இந்த இடத்துல டாட்டா வரும். கரண்ட் கீழே இருந்து மேல போகும்பொழுது கரெக்டா தம்பு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுக்காக தான் உங்களை அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க சொன்னேன். ஒரு வேளை பார்க்கலன்னா கிளாஸ் முடிச்சுட்டு பாருங்க. ஆக்சுவலா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு சர்க்குலர் லூப் மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கு. சூப்பராடா. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர். அப்போ சரி, இப்பதான் எங்களுக்கு புரியுது. கரண்ட் கீழே இருந்து மேல போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருக்கும். அதாவது பாட்டில் மூடிய ஓப்பன் பண்ற மாதிரி. இதுதான் பாட்டில். உங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது, நீங்க இந்த கேப் ஓப்பன் பண்றீங்க. அப்போ கேப் ஓப்பன் பண்றது ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப கேப் மேல நகரும்ல. அவ்வளவுதான் பிசிக்ஸ். பாட்டில் வச்சு அழகா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லி கொடுத்தலாம். கரண்ட் கீழே இருந்து மேல போகும் பொழுது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன்டி கிளாக் வைஸ். நிதானமாக தெரியவாங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்றேன், டிஎல். இந்த டிஎல் கரண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். அப்போ கவனமா கவனி. இப்போ ஒரு கோடு போடுறேன்ல, இதுதான் ஐடியல், சாரி பிடிஎல் வெக்டார். இது பி, சாரி ஐ வந்து கீழே இருந்து மேல போகுது. இந்த லூப்ல சுத்தி வர்றது பி. அப்போ பியும் டிஎலும் ஒரே டைரக்ஷன். இது பிடிஎல் வெக்டார். தீட்டா 0. ஏன்டா தீட்டா 0? பி வெக்டார் இஸ் parallel to டிஎல் வெக்டார். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா டிஎல் வெக்டார் இந்த பக்கம் தான் இருக்கு, பி வெக்டார் இந்த பக்கம் தான் இருக்கு. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அப்படியே வாங்க, ஃபார்முலா எழுதுங்க.
closed integral of b vector dot dl vector equal to mu naught times of net current. எப்ப நீங்க டாட் ப்ராடக்ட் பார்த்துட்டீங்களோ அப்பவே அது காஸ் தீட்டா மியூ நாட் ஐ தீட்டா ஜீரோடா, காரணம் பி parallel டு டிஎல். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பிடிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ, பி க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு சின்ன போர்ஷனை இன்டகிரேட் பண்ணா பெரிய போர்ஷன் கிடைச்சிடும். ஒரு சர்க்கிள்ல டிஎல்ன்றது சின்ன போர்ஷன், அதை இன்டகிரேட் பண்ணா ஃபுல் சர்க்கிள் கிடைக்கணும், which mean 2πr. அப்போ b இன்டகிரல் ஆஃப் டிஎல் 2πr ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? மியூ நாட் ஐ பை 2πr. சார் இது அப்படியே அந்த இன்ஃபினைட் லாங் ஸ்டேட் வயர் ஃபார்முலா வந்துருச்சு. ஆமாண்டா, பயட்-சாவர்ட் லா என்ன வேலை செஞ்சுதோ அதே வேலை தான் ஆம்பியர் சர்க்யூஷியல் லாவும் செய்யுது. ஆனா இவன் வேற மாதிரி அவன் வேற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இவன் b வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? காஸ் லா இஸ் வேலிட் ஒன்லி க்ளோஸ் லூப். அதான் காஷியன் சர்ஃபேஸ்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். ஆம்பியர் சர்க்யூஷியல் லா இஸ் வேலிட் ஒன்லி ஆம்பியர் இன் லூப். உங்களுக்கு புரியுதா? காஸ் லால காஷியன் சர்ஃபேஸ், ஆம்பியர் லால ஆம்பியர் இன் லூப். இப்போ நீங்க டிராப் பண்ணீங்களே ஒரு க்ளோஸ்டு கர்வ், இந்த மாதிரி டிராப் பண்ணீங்களே, இதான் ஆம்பியர் இன் லூப். கத்துக்கிட்டீங்களா? சரிங்க. இதுல இன்னும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சொல்லி கொடுங்க. கேப்டா கத்துட்டே வாங்க. லூப் லா கத்துக்கிட்டீங்க. க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். இப்போ நான் ஒரு சம்மரி போட்டு காமிச்சேன்ல, இந்த ஆன்சர் வந்துச்சுல்ல. இது எதுக்காக இதை நான் போட்டு காமிச்சேன்னா, பயட்-சாவர்ட் லா செய்யற வேலையை என்னாலையும் செய்ய முடியும்ட்டு ஆம்பியர் சொல்லியிருப்பாரு. அந்த தகவலை உங்ககிட்ட சொல்றதுக்காக. ரைட்டா? ஸோ இனிமேல் தான் கிளைமேக்ஸே இருக்கு. ரொம்ப சூப்பரான கொஸ்டின் பார்க்க போறீங்க, பார்த்துட்டே வாங்களேன். பை இது எத்தனை டைம் வேணாலும் கற்றுக் கொடுக்குறேன், முழுசா புரியுற வரைக்கும் விடாது. என்கிட்ட கேட்டுனேரு, ஆனா ஒரே டைம்ல அது அவ்வளோ அழகா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் சாலிட், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உன் கொஸ்டின் பேப்பர்ல சாலிட்ன்ற வார்த்தை இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் சாலிட் கரண்ட் கேரிங் வயர். ஒரு சாலிட் கரண்ட் கேரிங் வயர் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற வயர், இல்லைன்னா ஸ்ட்ரீட் லைன் தெரியும்ல, ஸ்ட்ரீட் லைன். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கும்போது நிறைய டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும், மேலே அலுமினியம் வயர் போயிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அலுமினியம் வயர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அந்த வயர் வழியாக கரண்ட் போகுது. இது பாரு, இப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நீயே சொல்லுவ பாரு. சரி, இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரைட் வயர், சாலிட்ன்றதுனால நான் கொஞ்சம் பெருசாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு லாங் சாலிட் வயர், இதோட ரேடியஸ் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் ஆக்சிஸ். பிளாக் லைன் டிரா பண்றல ஆக்சிஸ். R be the radius of the solid wire. இங்க இருந்து I கரண்ட் போகுது. இப்ப நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். அவுட் சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. 3 கேள்வி கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? அசால்ட்டா சொல்லுவோம் சார். கேஸ் 1, R greater than R. பார்த்த உடனே உங்களுக்கு புரியுதா? இது அவுட் சைடு. ஏன்னா இந்த ஆர் வந்து ஸ்மால் ஆர் வந்து இந்த ஆரை விட பெருசா இருக்கு. பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? மியூ நாட் ஐ பை 2πr. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே நீ பண்ணாது. இதான் படிச்சுட்டு இல்லையே இருக்கணுமே. இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயருக்கு என்னடா ஃபார்முலா? மியூ நாட் ஐ பை 2πr. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஆர். இங்கதான் ரொம்ப அழகா நீ யோசிக்கணும். பிக்கும் ஆருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுல இருந்து அவன் கேட்க போற சம்மை, உனக்கு பிடிச்ச சம்மை, ரேஷியோ சம்மை R1/R2.
மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் கரண்ட் கேரிங் வயர். அவுட் சைடில் ஃபார்முலா மியூ நாட் ஐ பை 2πr. பிக்கும் ஆருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். சார் போகிற போக்கில் அப்படியே ஒரு ஆன் த சர்ஃபேஸ் சொல்லிட்டு போங்க. இது ரொம்ப ஈஸி சார். இந்த ஸ்மால் ஆரை தூக்கிட்டு கேபிட்டல் ஆர் போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா இந்த இடத்துல கேட்டிருக்கேன் கரெக்டாக. நீ பாருங்க 2ஆம் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க. எக்ஸாக்டா அந்த புள்ளி வச்சிருக்கேன் ஆன் த சர்ஃபேஸ்ல கேட்டிருக்கேன். b equal to mu naught I by 2π கேபிட்டல் ஆர். சார் அவுட் சைடு முடிச்சிட்டீங்க, ஆன் முடிச்சிட்டீங்க, வழக்கம் போல இன்சைட் சொல்லி கொடுங்க. எங்களுக்கு புரிஞ்சிச்சு. எப்போ பார்த்தாலும் இன்சைட் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். இன்சைட் தான் பிரச்சனை பண்ண போது பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஒரு லாங் ஸ்ட்ரைட் சாலிட் கரண்ட் கேரிங் வயரு. அவுட் சைட் சொல்லி கொடுத்துட்டேன், ஆன் சொல்லி கொடுத்துட்டேன். எக்ஸாக்டா இன்சைட் போகணும். இதான் எக்ஸாக்டா ஆக்சிஸ் நடுவில் இருக்கிறது. இதுல போற கரண்ட் மட்டும் ஐ. இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன். அப்ப இந்த வயருக்கு உள்ளார எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். நான் என்ன பண்றேன், அதை மட்டுமே ஒரு அதுக்குள்ளார இருக்கிற ஒரு சின்ன சிலிண்டர் மாதிரி கன்சிடர் பண்றேன். பார்த்துட்டே வாங்க என்ன பண்ண போறேன்னு பாருங்க. நான் டோட்டல் கரண்ட் தாண்டா ஐ. நான் கன்சிடர் பண்ணிருக்கேன் உள்ளார ஒரு பிளாக் சிலிண்டர் உள்ளார இருக்குல்ல, அதுல மட்டும் போற கரண்ட் ஐ டாஷ். ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன, மியூ நாட் ஐ பை 2πr. அப்ப இந்த இடத்துல பி இன்சைடு ஐ டாஷ், அவ்வளவுதானே சார். இந்த ஐ டாஷ் எனக்கு வேணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஈவினிங் கூட மலாட்டை கேட்க வாங்கினேன். 10 பாக்கெட் இருந்தது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முடியும் 7:30. 10 பாக்கெட் இருந்தது. 10 சின்ன சின்ன பீசஸ், கொஞ்சம் அப்படியே நீட்டா இருக்கும்ல. 100 ரூபாய் வாங்கிட்டான். நான் டோட்டலா வாங்கிட்டேன், அதனால 100 ரூபாய் கொடுத்து 10 பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒருவேளை எனக்கு 3 பீஸ் தான் வேணும்னா 30 ரூபா கொடுத்துருக்கணும்ல. இவ்வளவுதான்ப்பா இங்கேயுமே. டோட்டல் ருபீஸ் பை டோட்டல் நம்பர் இன்ட்டு எனக்கு தேவையான நம்பர். ஐ டேஷ்னா என்ன, இதுல போற கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் கரண்ட் பை டோட்டல் ஏரியா. டோட்டல் ஏரியா எவ்வளோ, πr². என்னோட ஏரியா எவ்வளோ, இந்த ஷேடட் போர்ஷனை பாருங்க. என்னோட ஏரியா பை r². புரியுதா உனக்கு? டோட்டல் கரண்ட் பை டோட்டல் ஏரியா போட்டா பெர் யூனிட் ஏரியாவுக்கு கிடைச்சிரும், ஒரு ஆளுக்கு கிடைச்சிரும். எனக்கு எவ்வளவு தேவையோ மல்டிப்ளை பண்ணா இந்த ஐ டாஷ் கிடைச்சிரும். அதே கதை தான். 10 மல்லாட்டை கேக்கு 100 ரூபாய், 3 மல்லாட்டை கேக்கு எவ்வளோ, டோட்டல் கரண்ட் பை டோட்டல் ஏரியா இன்ட்டு எனக்கு தேவையான ஏரியா. சரி, இந்த பையும் போயிடுச்சு. ஐ டாஷ் வேணும்னா ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இப்போ கொஞ்ச நேரம் கவனிச்சுவாங்க, தோ முடிய போகுது. இப்போ அந்த ஐ டாஷ்ல போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. மியூ நாட் ஐ டாஷ் பை 2π ஸ்மால் ஆர் மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் பை ஆல்ரெடி இங்க ஒரு 2πr இருக்கு, அங்க ஒரு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா, இவனை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த ஐ டாஷ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். காலி பண்ண வேண்டியதை காலி பண்ணிருங்க சார். ஆர் ஒரு ஆர் போயிடுச்சு. கடைசியா நீங்க தேடி வந்தது மியூ நாட் ஐ ஸ்மால் ஆர் பை 2πr². எல்லாரும் இந்த ஃபார்முலா ஒரு 10 முறையாவது படிங்க. பி இன்சைடு கரெக்டா, பி இன்சைடு மியூ நாட் ஐ ஆர் பை 2πr². சார் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இங்க பிக்கும் ஆருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டிருக்கீங்க, அவுட் சைட்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் போட்டிருந்தீங்க, இன்சைட்ல பார்த்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போட்டிருக்கீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கிராஃப் போயிடணும். ஆர் கிரேட்டர் தன் ஆர், ஆர் லெஸ் தன் ஆர். தெளிவா சொன்னா அவுட்டு, இங்க இன்சைட். ஃபார்முலா மியூ நாட் ஐ பை 2πr
inversely proportional to r. Formula mu naught IR by 2 pi r square directly proportional to r. அப்ப கிராஃப் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். யாருக்கும் கிராஃப் ட்ரா பண்றோம்? டிஸ்டன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ட்ரா பண்றோம். கரெக்டா இந்த இடம் என்ன? r equal to 0. அதாவது அந்த வயரோட நடுவுல ஒரு கோடு போட்டனே அந்த இடம் தான் r0. r0 கொடுங்க சார். r0 மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. b is proportional to r. ஸ்ட்ரெயிட் லைன் சார். எப்படா? r equal to r வர வரைக்கும். இங்க r கொடுத்தீங்கன்னா r கேன்சல் ஆயிடும். கரெக்டா சர்ஃபேஸ் வந்துடும். பாருங்க, இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலா கேப்லர் கொடுங்களேன். மேல இருக்கிற ஆர் கீழே இருக்கிற ஆர் கேன்சல் ஆயிடுதா? mu naught I by 2 pi r ஆயிடுதா? அப்படியே கோடு போட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சார் இந்த கிராஃப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கிராவிடேஷன்ல 3 இடத்துல படிப்பீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு இடத்துல படிப்பீங்க, இந்த லெசன்ல ஒரு இடத்துல படிப்பீங்க. ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்லயும் இந்த கிராஃப் நீங்க 5 இடத்துல படிப்பீங்க. அதை இன்னொரு ஐடியா சொல்றேன். எங்கெல்லாம் சாலிட் பாடின்னு உங்ககிட்ட கேட்குறாங்களோ அங்கெல்லாம் இந்த கிராஃப் தான் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர், சாரி நான் கண்டக்டிங் ஸ்பியர். மேக்னெட்டிக் ஃபீல்டு சாலிட் வயரு. கிராவிடேஷனல் ஃபீல்டு சாலிட் ஸ்பியர், அதாவது எர்த்தோடது. கிராவிடேஷனல் ஃபீல்டு இது எல்லாமே இதே கிராஃப் தான் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்ட்ரெயிட் லைன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பார்த்துலாமா? கவனம் தெரியவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது ஆம்பியர் சர்க்யூஷனில் பேசிட்டு இருக்கேன். அதில் 2 கான்செப்ட் தான் மொத்தமே. நான் முடிச்சிட்டேன் ஆம்பியர். நான் ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் கொடுத்துறேன். க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு mu naught டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். இவன் காஸ்லாவோட தம்பி. எப்படி இவனுக்கு காஷியன் சர்ஃபேஸ் இருக்குமோ இவனுக்கு ஆம்பியரின் லூப் இருக்கும். 2 பேருமே க்ளோஸ் டு லூப்ல மட்டும்தான் வேலை செய்வாங்க. அதனாலதான் அங்கேயுமே இ வெக்டார் டாட் டிஎல் வெக்டார், இங்க பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார், அங்க எஸ். இதோட அப்ளிகேஷன் தான் இப்ப பார்த்தோம். சாலிட் கண்டக்டிங் வயரோடது. அவுட் சைட் mu naught I by 2 pi r. இன்சைட் mu naught IR by 2 pi r square. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சம் சொல்ல போறேன், கவனமா கவனிச்சு வாங்க. எல்லாம் நல்லா கவனிடா. இது முடிச்சுட்டு இப்போ இல்லை, இந்த சம் முடிச்சா ஓடிடலாம். இதுக்கே 10 நிமிஷம் ஆகும். ரேடியஸ் ஆஃப் வயர் இஸ் 10 சென்டிமீட்டர். போற கரண்ட் 1 ஆம்பியர். 12th சென்டிமீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு P1, 8th சென்டிமீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு P2. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் B1 and B2. ரெகுலரா கேட்கிற क्वेश्चन இதான். ஒன்னு கிராஃப் கேட்பான், இல்லைன்னா கேட்பான். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லி கொடுங்க. இந்த B1க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? அதாவது 12 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? mu naught I by 2 pi r. அதாவது அவுட் சைட் ஃபார்முலா சொல்றேன். Yes sir. ஏன் அவுட் சைட் ஃபார்முலா? ஏன்னா அது ரேடியஸோட அதிகமா இருக்குல்ல சார். ரேடியஸ் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். எங்க கேட்டிருக்கேன்? V1 கேட்டிருக்கேன். ரைட்டா? அப்ப சப்ஸ்டிட்யூட் எப்படி பண்ணுவேன்? mu naught-க்கு 10 power minus 7. ஏன்னா இங்க 2 pi 2 into 10 power minus 7 1/12. கரெக்டா? அது இங்க வரும்போது என்ன பண்ணுவீங்க? mu naught by 2 pi 2 into 10 power minus 7 I1 R 8. உங்களுக்கு புரியுதா? ஸ்மால் r 8. சார் அது இன்சைட் சார். அது ஏன்னா 10 சென்டிமீட்டருக்குள்ள கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட வேலை. அப்போ இதே மாதிரி ஆலன்ல சம் நம்பர் அனுப்புறேன், கொஞ்ச நேரத்தில் எனக்கு சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஒரு சம் இதே மாதிரி சம் தான் இருக்கு, நம்பர் மாத்தி கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த வயர் இஸ் 10 சென்டிமீட்டர், கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கண்டக்டர் 1 ஆம்பியர், ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரேஷியோ அட் 12 சென்டிமீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர். அப்ப நீ தான் என்ன பண்ணிக்கணும்? அவுட் சைடு B1ஆவும் இந்த B2ஆவும் எடுத்துக்கணும். அப்ப தெளிவா B1 ஈக்குவல் டு mu naught I by 2 pi R1 எடுத்துக்கோ. ஏன்னா இது B1ன்றதுனால. B2
mu naught I R2 by 2 pi R square. ரேஷியோ சம் போடும் பொழுது mu naught I by 2 pi R1 2 pi R square mu naught I R2. என்ன பண்ணிருக்கேன், டிவைட் பண்றது அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? mu naught I 2 pi R square by R1 into R2. அசால்ட்டா சம் சால்வ் பண்ணலாம். R வந்து 10 100 R1 12 into 8 100 by 12 into 8 இது ஆன்சர். சால்வ் பண்ண ஏதோ ஒரு ஆன்சரா இருப்பது. இப்படி தான் சம் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த சம்மையும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு ஃபுல்லா நீங்க கத்துக்கிட்டது பயட்-சாவர்ட் லாவோட கடைசி அப்ளிகேஷன் சர்க்குலர் காயிலோடது. சர்க்குலர் காயிலோட இந்த லெசன் மட்டும் கொஞ்சம் பொறுமையா தான் போக முடியும். அடிச்சு பிடிச்சு ஒன்னா எனக்கு புரியாது. இன்னும் 3 கிளாஸ் போதும் எனக்கு. இந்த வாரத்திலே உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். சர்க்குலர் காயிலோடது mu naught ni R square by 2 into R square plus x square whole power 3/2. இத கேள்வி கேட்கும் பொழுது இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு பிசினா சென்டர்னு போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு எக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இதான் இந்த மாடல், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த அதிகமா கேட்டது இந்த மாடல் தான். ஒன்னு எப்ப பார்த்தாலும் பி கொடுத்துட்டு எக்ஸ் கேட்பான், இல்ல எப்பயாவது எக்ஸ் கொடுத்துட்டு பி கேட்பான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி, அப்படி டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் 2r ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. புரியுதா? அந்த மாதிரியும் ட்ரை பண்ணணும். அடுத்து ஆம்பியர் சர்க்யூஷன்ல க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு mu naught டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். அதுல ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் பார்த்திருக்கோம். ரைட்டா? ஒரே நிமிஷம்.